பக்கா ப்ரோ. இப்ப வார் 2 தானே கேக்குறீங்க? வார் 2 பக்கா தான் ப்ரோ. எல்லாமே பெஸ்ட் தான் ப்ரோ. ரித்திக் ரோஷன் வந்து எப்பயுமே டான்ஸ்ல கலக்குவாரு. இதுலயும் பக்காவா மாஸ் பண்ணிருக்காரு. டான்ஸ் நல்லா இருக்கு ப்ரோ. ஆனா எப்பயுமே நமக்கு ரித்திக் ரோஷன் டான்ஸ் தான் பெஸ்ட். அவரு வந்து மாஸ். எப்பயுமே ரித்திக் ரோஷன் மாஸ். பெட்டர்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மூவி கம்பேரிசன் பண்ணும்போது இது காப்பி ரேட்டிங் அப்படின்ட்டு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மூவி பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இதுல லைட்டா மிஸ் மேட்சிங்கா இல்லைனாலுமே ஓரளவுக்கு மேட்சிங்கா தான் கம்பேரிசனா கொண்டு வந்திருக்காங்க. அந்த மிஷின்ஸ் கொண்டு போறதுக்குமே அதுக்கு ஓரளவுக்கு கம்பேரிசன் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்க படத்தை பார்க்கும்போது அதோட த்ரில்லிங்கு, அதோட எக்ஸைட்மெண்ட் எல்லாமே குறையாம அப்படியே தூக்கிட்டு போயிட்டு நிப்பாட்டிருக்காங்க. ஸோ மஸ்ட் ட்ரை டு த இயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த மூவி. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ரஜினி ஸ்டைல்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இல்ல ஃபுல்லா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. புது சுட்டு மாதிரிலாம் வந்து படம் நல்லாவே இல்லை. அவர் அப்படிதான் சொல்லுவாரு. சூப்பரா இருந்துச்சு, நல்லா செம இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. ஒரு சீனுமே வீடியோ எடுத்துட்டே இருக்க மாதிரி இருக்கு. செம. ஆமா, எல்லா சீனுமே சூப்பரா இருந்துச்சு. நிறைய ட்விஸ்ட் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எல்லாருமே தேங்க்யூ. ஆர்ட் சூப்பரா இருந்துச்சு பிரதர். எல்லாமே பக்கா. எனக்கு பிடிச்சிருந்தது. கண்டிப்பா நான் எனக்கு வந்து நான் வார் 1 பார்த்துட்டு வந்ததுனால எனக்கு வந்து மோஸ்ட்லி ரித்திக் ரோஷன் ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் என்டிஆரும் சூப்பரா நடிச்சிருந்தாரு, எதுவும் சொல்ல முடியாது. மேபி இருக்கலாம். ஏன்னா இது எண்டிங்ல வந்து நம்ம டைகர் ஷெஃப் மாதிரி டெட் ஆகி முடிக்கல. ஸோ மறுபடியும் பார்ட்னர்ஸ் ஆகிற மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. மேபி கொண்டு வர வாய்ப்பு இருக்கு நம்ம முன்னாடியே. பிடிச்ச ஒரு பாயிண்ட்னா 2 பேரும் ஆக்டிங் நல்லா இருந்தது. ப்ளஸ் டான்ஸு சூப்பராக இருந்துச்சு 2 பேருதுமே. அண்ட் ஸ்டோரி வைஸும் நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு சஸ்பென்ஸ். இந்த ட்விஸ்ட் எல்லாம் எதிர்பார்த்துக்கல. சூப்பரா இது படம் கண்டிப்பா நல்லா இருக்கு சார். நல்லா ஆக்ட் பண்ணிருக்காரு. நல்லா எழுத்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. ஸ்மூதி வசமே நல்லா ஆக்ட் பண்ணிருக்காரு. அமீர் கான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது படம். இன்னும் கண்டிப்பா நல்லா வரும் சார். கண்டிப்பா நல்லா வரும். எனக்கு ரொம்ப பிடிச்சது ரஜினி மட்டும் தான். 2 பேருமே நல்லா தான் வச்சிருந்தாங்க. 2 பேருமே நல்லா தான் வச்சாங்க. 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்காங்க. அதுக்கப்புறமா எதிரியாயி சண்டை போறது நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் கடைசியாவும் சேர்ந்துடுறாங்க. டான்ஸ், ஆக்ஷனு, பிஜிஎம்லாம் நல்லா இருந்தது. வார் 1 இது கொஞ்சம் கம்மி தானா. வார் 1 நல்லா இருந்தது. வார் 1 அவங்கள யாரும் வரல. ஃபைட் நல்லா இருந்தது. ஃபைட் தான் நல்லா இருந்தது. எல்லாருமே நல்லா கொஞ்சம் கம்மியா இருக்கு. படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மேஜரான ஒரு விஷயம் தலைவர் தான். 2 பேரும் நல்லா பண்ணாங்க. பட் ரித்திக் ரோஷன் கொஞ்சம் அதிகமா கொடுத்த மாதிரி இருந்துச்சு. இல்ல வார் 1 தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. வார் 2 பிடிக்காதுல. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஸ்லோவா போச்சு. மற்றபடி இல்ல. இன்னைக்கு நைட்டா போய் பார்த்தோம். ஆக்ஷன் சீன்ஸ் தான் நல்லா இருந்துச்சு. ரொம்ப என்டர்டைன்மெண்டாவே இருந்துச்சு. அதை கம்பேர் பண்ணும்போது இதுல ஆக்ஷன் சீன்ஸ் கொஞ்சம் நிறையவே இருந்துச்சு. 2 பேருமே நல்லா சூப்பர்ண்ணா. பிளஸ்னா வாண்ணா தரலண்ணா. பிளஸ் எதுவுமே தரலண்ணா. அமீர் கானுக்கு இன்னும் நிறைய கொடுத்துருக்கலாம்ண்ணா. லியோ மாஸ்டர் கண்டிப்பா சூப்பர்ண்ணா. வேற லெவல்னா. அமீருக்கு தானே இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். தலைவருக்கு அடுத்தானா நாகா அர்ஜுன் அண்ட் அந்த உபேந்திரா அவங்க இதுவா வந்தாங்க. அது நல்லா இருந்தது.
அனிருத் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படி பாத்தேன். சூப்பர் அணினாலே வேற லெவல். இதை தாண்டி படத்துல பிளஸ் ரொம்ப பயமான விஷயம் நான் பார்த்ததே இந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபிளாஷ்பேக் ஃபிளாஷ்பேக்.